இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025ஆம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டில் கிரகங்களோட மாற்றத்தால் பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த நீங்கள் பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த 2025 அடியெடுத்து வைக்க போறீங்க. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை பிறக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குரு பகவான் ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் விதத்துல தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டுல 3 முக்கிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்கு. முக்கியமா இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியையும் சேர்த்து இந்த 2025ஆம் வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வேலை, தொழில், கல்யாணம், குடும்பம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் ஒன்றுதான் ரிஷபராசி. இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்களோட பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ரிஷபராசிக்கு ஒரு சில விஷயங்களை தவிர இந்த ஆண்டு முழுவதும் எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடியும் எதிர்பார்த்ததை விடவும் சாதகமா நடக்கக்கூடிய பொன்னான ஆண்டா இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க முன்னெடுத்த அனைத்து காரியங்களும் அதற்குரிய பலன்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்க போகுது. இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு பலனில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பல மடங்கு வளர்ச்சி அப்படின்னு இருக்க போகுது. நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தம் 30 வருடங்கள் அடங்கிய தன்னோட சுற்றுல சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டுமே நன்மைகளை தருவார் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பு. இந்த புத்தாண்டில் ராகு பகவானும் சனி பகவான் இருவருமே 11ல் இருந்து உங்களுக்கு தொழில் அமைப்புகள்லையும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறாங்க. குரு பகவான் நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலம் பணத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மாற போறாரு. ரிஷபத்துக்கு முன்னேற்றமான கிரக நிலைகள் தான் இருக்குது. தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் திருப்பு முனையாய் இருந்து நல்ல சம்பவங்கள் அதிகம் நடக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் விருத்தி ஏற்படும் அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. நகை, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வருடத்துல சேமிக்க தொடங்குவீங்க. திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். வேலை வாய்ப்பும் தொழிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடினமா உழைக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான ஊதியமோ பதவி உயர்வோ கிடைக்கல, தொழில்ல பெரிய அளவுக்கு லாபமும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி இரண்டுமே தொழில் ரீதியா அனைவருமே பொறாமைப்படும் அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு முன்னேறி செல்வீங்க. ரிஷபராசினர்லாம் எந்த துறையில பணிபுரிந்தாலும் அந்த தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துலயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். அதன் மூலமா வருமானமும் லாபமும் உங்களுக்கு பல மடங்கு ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றம், பதவி உயர்வுலாம் வரப்போகுது. வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்குங்க. இந்த மாற்றம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். காதல், திருமணம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆண்டின் முதல் பகுதி சுக்கிரன் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறாங்க. அதப்ப காதல் திருமணம் கைகூடி வரும். அதற்கு பிறகு இயல்பாவே குருபலன் உங்க ராசியில இருக்கிறதால திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கட்டாயம் திருமணம் நடக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை விடவும் காதல் திருமணம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம்
குடும்பத்தில் இருந்துவிட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். கணவன் மனைவி உறவுலாம் இனிமேல் நல்லபடியாக மாறும். கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனைகள், வேலை விஷயமா பிரிஞ்சிருந்த தம்பதியர்கள்லாம் ஒன்று சேருவீங்க. கணவன் ஓரிடமும் மனைவி வேறிடமும் சென்று வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்தவர்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல பணிமாறுதல் கிடைத்து குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வருடம் இந்த 2025. அரசு தனியார் துறை பணியாளர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறது மனதில் பதியும். தேர்வுகளை சிறப்பாக எழுதி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டு. இதுவரைக்கும் மனதில் இருந்துட்டு வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இனிமே இருக்காது. பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கு. தொட்டது துலங்கும், தொல்வளம் சிறக்கும். சரியான வருமானம் இன்றி பற்றாக்குறையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழிலதிபர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கும். அரசாங்கத்தோட ஆதரவு இந்த வருடத்தில் கிடைக்கும். இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ பார்த்து காரியங்களை செய்துக்க முடியும் உங்களால். எதிர்காலத்தில் நீங்கள் எந்த துறையில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்த நிலையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. இந்த வருடத்தில் தந்தையோட ஆதரவு, தந்தை வழி உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அப்பா வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்ய முன் வருவீங்க. விவாகரத்து வழக்குகளுக்கு நல்லவித முடிவு கிடைக்க போகுது. சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடத்தில். இதுவரைக்கும் வராமல் இருந்த சம்பள பாக்கி இனிமேல் வந்து சேரும். தொழிலாளர்களுக்கெல்லாம் நிர்வாகத்தோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி அவர்களோடு ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு. இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கியோ ஹவுசிங் லோன் போட்டோ சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் அமைய போகுது. இருக்கும் வாகனத்தை விடவும் நல்ல சொகுசு வாங்குவீங்க. இதுவரைக்கும் இருந்த வீட்டவளும் நல்ல வீட்டுக்கு இடமாறுதல் அப்படிங்கிறதே கிடைக்கும். எதை வாங்கினாலும் வில்லங்க இருக்குதா அப்படின்னு தீர விசாரித்து வாங்கிக்கிறது நல்லது. வெளிநாட்டு விஷயங்கள்லாம் நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதால வெளி தேசத்தில் மேற்படிப்பு படிக்கவோ செல்லுவீங்க. இருந்தாலும் பங்குச்சந்தை, யூக வணிகம், போட்டி பந்தயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் லாபம் உண்டு. இதுவரைக்கும் இழுவரியில் இருந்துட்டு வந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. இனிமேல் வராது அப்படின்னு நீங்கள் கைவிட்ட பணம் இந்த வருடத்தில் கிடைக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகவும் நல்ல வருடம். விளைஞ்ச பயிருக்கு நியாயமான விலை அப்படிங்கிறது கிடைக்கும். பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்களாக பயிரிட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் இரட்டிப்பு லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டி விற்போர், திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, காய்கறி மொத்த வியாபாரம், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில், சிகப்பு மற்றும் வெள்ளை நிற சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டை மீறி செலவுகளும் விரயங்களும் இருக்கும். அப்படின்னாலும் அதையும் மீறி நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கெட்ட பெயர் நீங்கி நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு. உங்களுடைய ஆலோசனை குடும்பத்தில் உள்ள ஆண்களால் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிருந்த காரியம் இந்த வருடத்தில் நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சோம்பலை கைவிட்டுட்டு அப்புறம் செய்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவதையும் தாழ்வு மனப்பான்மையும் கட்டாயமாக தவிர்த்துக்கணும். பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் இந்த 3 மாதங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி ஜென்ம குருவாக தொடரும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். கேது 4ஆம் இடத்துல பேச்சியாவது புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். கடனில் வீடு வாங்கினாலும், ரொக்கமாக கொடுத்து வீடு அல்லது நிலம் வாங்கினாலும் ஆவணங்களை 1க்கு 2 முறை இல்லை 10 முறை சரிபார்த்து வாங்குறது நல்லது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த 2025வது வருடத்தில் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வெள்ளிக்கிழமையில் வணங்கி வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும். ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களையும் உங்களுக்கு நீக்கும். இதை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம்.